ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம வரகரிசியில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு இதை அலசி எடுத்துக்கோங்க. இந்த வரகரிசியில் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு இதை அலசி எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் இருக்குன்னு. இதை குறைஞ்சது 4லேருந்து 5 டைமாவது நல்லா இதை அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 டைம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த அரிசியில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சு இதை ஊற வைக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நீங்கள் எந்த கப்பில் வரகரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு சோயா எடுத்துக்கோங்க. இதில் சூடான தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம். சோயாவும் ஊறி வரட்டும். இப்போ இது ஊறுற டைமில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 10 மாதிரி சின்ன வெங்காயம், அப்புறமா 4லேருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, அப்புறமா கொத்தமல்லி, இது கூட ஒரு தக்காளி, இவ்வளோ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் வெறும் எண்ணெயில் தான் இது பண்ணுறேன், நெய் சேர்க்கலை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும், இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூளை இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கும்போது பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் இதை வதக்குறோம். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்த இந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளித்த தயிர்னா 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். புளிக்காத தயிர்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிட்டு இருந்த சோயாவை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவிலே இந்த சோயா நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த வரகரிசியை இதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வரகரிசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1 கப்பு வரகரிசி எடுத்துகிட்டு இருந்தோம். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர்றது வரைக்கும் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 விசில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் வரகரிசி பிரியாணி சூப்பராகவே ரெடியாகி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம சூடாக இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே உதிரியாக பிரியாணி வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.